عاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, புனிதமிகு ரமலான் மாதத்தில் அல்லாஹு தஆலாவுடைய தூதர் சொன்னார்கள், யார் கியாமுல் லைலை இமாமோடு முழுமையாக தொழுது முடிக்கும் வரைக்கும் அவரோடு இருக்கிறாரோ அவர் அன்று இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மையை பெற்றுக்கொள்கிறார் என்று சொன்னதுக்கு ஏற்ப அந்த நன்மை அடைந்தவர்களாகவும் அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு சோர்வுகளை பார்க்காமலும் உச்சாய முகத்தோடு உட்கார்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் மகுபிரத்தும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக பிரார்த்தித்து கொண்டு இன்றைய இரா பொழுது பயான் நிகழ்ச்சியில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய நடத்தைகள் என்ற தலைப்பினூடாக ஒரு சில செய்திகளை ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் ஒரு தலைவன் நல்லவன் என்ற பெயரை எடுப்பதற்கு அவனுடைய உடல் கட்டமைப்போ அவனுடைய குடும்ப அமைப்போ கிடையாது. மாற்றமாக தலைவன் என்ற தகுதிக்கு அவனுடைய நட்பண்புதான் பிரதான காரணம் என்பதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எடுத்துச் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். தலைமைத்துவம் யாருக்கு தகுதி என்றால், யாரிடத்தில் நட்பண்புகளும் இஹ்லாஸும் தக்வாவும் இருக்குமோ அவரே தலைமைத்துவத்துக்கு தகுதி பெற்றவர். யாரிடத்தில் கடுகடுப்பும் வெறுப்பு கொண்ட பேச்சும் இருக்குமோ அவர் தலைமைத்துவத்துக்கு தகுதியற்றவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு அல்லாஹு தஆலா சூரா கலமில் சொல்கின்ற பொழுது, வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே மகத்தான நற்குணத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட நற்குணம்தான் எல்லாமே இருக்குது, யாரும் உங்களை குறை காணுகிற அளவுக்கு, யாரும் உங்களை குற்றம் பிடிக்கிற அளவுக்கு, யாரும் உங்களை விமர்சனம் பண்ணுகிற அளவுக்கு, இவர்கிட்டையா போனாய் வேறு ஆள் கிடைக்காதா என்று பேசுகிற அளவுக்கு நீங்கள் நடக்கவே இல்லை அப்படின்னு அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறான். அதே ரப்புல் ஆலமீன் நபி அவர்களை மேன்மைப்படுத்தும் விதமாக நமக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனையாக இந்த வசனம் வருகிறது. எப்படி? லகத கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, சத்தியமாக அல்லாஹ் லகது சத்தியமாக கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, உங்கள் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அழகிய முன்மாதிரி என்பது நற்குணம் மட்டும்தான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டது நட்பண்பை முழுமைப்படுத்துவதற்காக, மனிதன் மனிதனாக வாழக்கூடிய அந்த முறையுமே காட்டிக் கொடுப்பதற்காக, யாரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யார் மீது எந்த அன்பு காட்ட வேண்டும், யார் விடயத்தில் அன்பு காட்ட வேண்டும் என்பதை மனிதர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் நடைமுறைப்படுத்துவதற்காகவும் நான் நபியாக வந்திருக்கிறேன் என்ற செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா தொடர்ந்து லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர், அப்போ அல்லாஹு தஆலா யார் அல்லாஹுவை மறுமையினாலையும் அப்போ ஆசை வைக்கிறாரோ, அல்லாஹ் மீதும் மறுமையில் அல்லாஹை பார்ப்போம் சுவர்க்கம் கிடைக்கும் என்ற அந்த நன்மையை நாடி அந்த நல்லெண்ணம் வைக்கிறாரோ, வதக்கர் அல்லாஹ கசீரா, அவர் அல்லாஹை அதிகம் ஞாபகப்படுத்தி கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே மாதிரி அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்கிறார், நபியே நீங்கள் கடும் பேச்சு கொண்டவராக, கடும் சித்தம் கொண்டவராக, கடுகடுப்பான ஒருத்தராக நீங்கள் இருந்திருந்தால்
இந்த மக்கள் உங்களை விட்டு லன்ஃபல்லு எப்பயே விரண்டோடி இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வே சஹாபாக்கள் குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றி சுற்றி வருவாங்க. சஹாபாக்களுக்கு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் விட்டு தூரம் போய் யாரும் விரும்ப மாட்டாங்க. எந்த அளவு தூரம் என்றால், காப் என்ற ஒரு சஹாபி, காபின் அஸ்லமி என்ற சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய வாசப்படியில் உட்கார்ந்துருவார். எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க, அவர் வாசப்படியில் உட்கார்ந்துட்டு இருப்பார். அந்த அளவு தூரம் ரசூலுல்லாஹ்வை விட்டு தூரம் போகாதவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சில கேள்விகளை கேட்பாங்க. ஏன்ப்பா நீ இங்கேயே குந்திட்டு இருக்கிற, நீ திருமணம் முடித்து உன் குடும்ப வாழ்க்கை தொடங்கலாம் தானே என்றெல்லாம் ரசூல் ஐடியாக்கள் கொடுப்பாங்க. ஆனால் அவர் மனசால சொல்லிக்குவார், நான் போய்விட்டால் அல்லாஹுடைய தூதர் எமர்ஜென்சிக்கு யார் கிட்ட வராது, ஸோ நான் போகக்கூடாது. அப்படி அல்லாஹுடைய தூதர் மீது அவ்வளோ அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள். காரணம், நபி அவர்கள் அன்பு காட்டியதனால் பிரதிபலிப்பாக கிடைத்த அன்பு தான். வினை விதைத்தால் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நம்ம எதை விதைக்கிறோமோ அது நமக்கு கிடைக்க போதும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்பண்பால் எல்லாரையும் வென்றெடுத்தார்கள். எந்த அளவு தூரம் வென்றார்கள் என்றால், காஃபிர்களையே மண்டியிட வைத்தார்கள் அல்லாஹுடைய தூதர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்குகிறார். சூரா ஹிஜ்ரில் வரக்கூடிய வசனம், ஹுஜ்ரில் வரக்கூடிய வசனம், வஅன்சிர் அஷிரத்தகல் அக்ரபீன், நபியே உங்கள் நெருங்கிய குடும்பத்தாருக்கு நீங்கள் சத்தியத்தை ஏகத்துவத்தை பப்ளிசிட்டி பண்ணுங்கன்னு அல்லாஹ் மெசேஜை கொடுக்குறான். அல்லாஹுடைய தூதர் சஃபா மலைக்கு வர்றாங்க. அப்போ வந்து முதலாவது மக்களுடைய மூமெண்ட் எப்படி இருக்குது, நம்மளை பற்றி மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, நம்ம விஷயத்தில் மக்கள் மத்தியில் உள்ள அபிப்பிராயம் என்ன என்பதை ரசூலுல்லாஹ் முதலாவது என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, சஃபா மலையில் உட்கார்ந்து நின்று கொண்டு, மக்களே நீங்களே இந்த பக்கம் நிற்கிறீங்க, நான் மேலே நிற்கிறேன், இங்கெல்லாம் உள்ளது உங்களுக்கு விளங்காதில்ல, அப்போ உங்களை தாக்குவதற்கு ஒரு குதிரைப்படை வந்திருக்குதுன்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா பார்ப்பீங்களான்னு கேட்டாங்க. அல்லாஹுடைய தூதர் மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதக்கா, சொன்ன வார்த்தை அது. சுபஹான், ஆச்சரியம், உலகத்திலே ஆச்சரியம் அதுதான், உலகத்திலே ஆச்சரியம். என்ன, மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதக்கா, உங்களோட வாயால் பொய் வந்தது கிடையாது. அது நட்பு உச்சகட்டமாக இல்லைங்களா? நம்ம பேர் சாதிக்கு ஒன்றா நம்பர் பொய்யனா இருப்பான், பேர் அமீன் ஒன்றா நம்பர் பொழுக்கானா இருப்பான். பகரமாக இல்லை, பேருக்கு அவனோட லைஃபுக்கு சம்மந்தம் இருக்காது. பேரில் யாராவது மன்னிச்சுக்கோங்க, எதார்த்தத்தை சொல்லிட்டு வர்றேன், சரிங்களா? நம்ம அப்படி தான் யோசிப்போம், ஆஹா மோளைக்கு கூட கரெக்டாக எப்படி தெரிய வந்துச்சுன்னு கேட்கக்கூடாது, சும்மா ஃபார்மேட்டிக் சொல்லிட்டு போகிறது தான். அல்லாஹுடைய தூதர் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு 6 பேர் இருக்குதுங்க. அதில் அவங்க அம்மா வச்ச பேர் தான் அஹ்மது. குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, சூரா சஃப்ல, மின் பஅதி இஸ்முஹு அஹ்மதுன்னு. அது யாரும் மிர்சா குர்ஆன் நம்பிடாதீங்க, அது அஹ்மதுன்னா அல்லாஹுடைய தூதர் தான். அது அவங்க அம்மையார் வச்சது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பேர் அது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க என்ன, மின் பஅதி இஸ்முஹு அஹ்மது, எனக்கு பின்னாடி அஹ்மதுன்ற ஒரு நபி வருவார் இன்னும் ஈசா நபி சொன்னாங்க. அதான் அவங்க அம்மையார் செய்கிறாங்க, ஆமினா என் மகன் பேர் அஹ்மதுன்னு வச்சாங்க. கையில் எடுத்தவர் அப்துல் முத்தலிப் என்ன செஞ்சார், காபத்துல்லாவுக்கு வந்து உங்கள் பேர் முஹம்மதுன்னு வச்சார். அப்போ பாட்டனார் வச்ச பேர் முஹம்மது, அம்மையார் வச்ச பேர் அஹமது, சமூகம் வச்ச பேர் அஸ்ஸாதிக் அல் அமீன். முகமதுன்னு தெரியாது, அகமதுன்னு தெரியாது. சுப்ஹானல்லாஹ். அப்போ நட்பண்பை வைத்து ஒருத்தனுக்கு புனைப்பேர் வைப்பதாக இருந்தால் உலகத்திலேயே அல்லாஹுடைய தூதர் மட்டும்தான் வைக்கப்பட்டுச்சு. வேற யாருக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம் யாருக்காச்சும். நம்ம எப்படி பட்ட பேர் வைப்போம், நம்ம வைக்கிற பேர்லையும் அவனை குடும்பமெல்லாம் தலை குனிறாக தான் பேர் வைப்போம். ஆனால் அல்லாஹுடைய தூதருக்கு வைக்கப்பட்ட அந்த புனை பேர் உலகமெல்லாம் வியர்ந்து பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு. அதை ரசூலுல்லாஹ் உண்மைப்படுத்த கேட்டாங்க. இப்படி சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதக்கா, உங்களோட நாவினால் ஜோக்குக்கு கூட வேணுமென்று கூட ஒரு வார்த்தையில் ஒரு பொய் சொன்னது கிடையாது அப்படின்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன, நம்ம சொன்னால் நம்பிடுவாங்கன்னாங்க. அந்த அளவு தூரம் மக்கள் மத்தியில் ரசூலுல்லாஹ்வுடைய நம்பிக்கை உயர்ந்திருந்துச்சு. ஆனால் ஏகத்துவத்தை சொன்ன உடனேயே சொன்ன வாயாலேயே ஏசி பிடிப்பி தான், அது வேற சப்ஜெக்டு. ஆனால் மக்களுடைய மனசில் ரசூலுல்லாஹ்விடம் வந்தால் நீதி கிடைக்கும், ரசூலுல்லாஹ்விடம் வந்தால் நேர்மை இருக்கும், ரசூலுல்லாஹ் வந்தால் நம்பிக்கை பிறக்கும், ரசூலுல்லாஹ் வந்தால் அமைதி கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிரா குகையில் இருக்கிறாங்க. 36வது வயசுலேருந்து அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. 36வது வயசுலேருந்து ஹிரா குகைக்கு போய்த்து செஞ்சுருவாங்க, தஞ்சம் புகுந்துருவாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கமாக இருந்துச்சு. அப்படியே பழக்கமாக போகிற நேரத்தில் தான் ரசூல் அங்கேயே நின்றுடுறாங்க. 40வது வயது ஜிப்ரீல் வர்றாரு.
வந்து ஓதுங்கன்றாரு. நமக்கு தான் ஓத படிக்க தெரியுன்றாரு. கட்டி பிடிச்சாரு, கஷ்டப்பட்டு வெளியே வந்தார். திருப்பி ஓதுங்கன்றாரு. நமக்கு தான் ஓத படிக்க தெரியாண்டார். திருப்பி கட்டி பிடிச்சாரு, திருப்பி கஷ்டப்பட்டு வெளியே வந்தார். இப்படி வந்ததுக்கு பின்னாடி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்னு ஓதுறாங்க. வஹி முதலில் அவர்களுடைய உடம்புக்கு இறக்கப்படுகிறது. அந்த இறக்கப்பட்ட வஹியினுடைய பாரமும் வந்து சொன்னவரை யாருப்பா பாப்பன்னு திரும்பி பார்த்தா ஆளை காணோம். வானத்தை பார்த்தா வானமெல்லாம் மூடுபட்டு போய்விட்டது. சிறகை விரித்தால் கிழக்கு மேற்கு மறைந்து விட்டது. அந்த நடுக்கத்தில் ஓட்டம் பிடித்தவர் தான் அன்னை கதீஜா நாயகிட்ட ஓடி போய் ஜம்மிலூனி என்ன போத்துங்க என்று சொல்றாங்க. அவங்க லைட்டா எடுத்து இந்த மாவுகளை வச்சு அப்படியே கட்டி அணைச்சி என்ன சமாதானப்படுத்த தெரியுமா? நீங்க யாருக்கு தான் அநியாயம் செஞ்சீங்க, கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்றீங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் நட்பண்பு தான் சொல்றாங்க. நம்மளாம் அங்கே ஒன்னையாவது அங்கே போக வச்சானா அதை நம்ம பேச்சு. உனக்கு என்ன அங்கே ஏன்னாதுக்கு மாதம் சம்பளம் போடுறானே, நீயாக பேசி கட்டிட்டு வந்து நான் குத்தவாளியான்னு நம்ம ஏசுவோம். நம்ம பொன்னாடி அப்படி நடப்பாங்க. சில பெண்கள் சாலிஹான பெண்கள் நல்லா நடப்பாங்க. நம்மள இயற்கையான லைஃப் அப்படித்தானே. ஆனால் அந்த அம்மையார் சொத்தையும் இழந்து எல்லாத்தையும் கொடுத்து எல்லா விதத்திலும் கணவனுக்கு உறுதுணையாக நின்று அவர் ஒரு பாதிப்பு வந்த உடனே கைவிட்டுட்டு ஓடலை. அவரை கிட்ட வச்சு அரவணைச்சு நீங்கள் யாருக்கு கஷ்டப்படுறீங்க கல்லா, நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. அல்லாஹ் உங்களை கவலையாக்க மாட்டான், அல்லாஹ் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டான். நீங்கள் கஷ்டப்படுற சுமையை உங்கள் சுமையாக எடுத்து சுமக்கிறீர்கள். அனாதைகள் மீது அன்பு காட்டுகிறீர்கள், என்ன கஷ்டப்பட்டவர்களுக்கு அன்பு காட்டுகிறீர்கள். எந்த காலம்? நபிக்கே முன்னாடி உள்ள காலம். நபிக்கே முன்னாடி உள்ள காலம். அப்படிப்பட்ட ஒரு காலம் அது. ரசூலுல்லாஹ் எல்லாத்திலும் அன்பு மரியாதை மகத்துவமாக வாழ்ந்தவங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அன்பையும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மனிதனோடு நடக்கிற அந்த முறைமையும் எப்படி எடுத்துக்காட்டு வரலாறு தெரியுமா? ஒரு முறை ஹாரிசா ஸைத் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் வளர்ப்பு மகனா இல்லையா? ஸைத் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் வளர்ப்பு மகன் தானே. தெரியுமா தெரியாங்களா? தெரியும். ரைட். இவங்க வரலாறு எப்படி தெரியுமா? இவங்க அரபு குலத்தை சேர்ந்தவங்க தான். இவங்க தாயோடு தன்னுடைய தாய் வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது அந்த மக்கள் ஒரு கோத்திர மக்கள் பெரிய யுத்தத்தில் மாட்டுப்பட்டு அவங்க கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டதில் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கைதியாக பிடிபடுறாங்க. பிடிப்பட்ட ஸைத் ரலியல்லாஹு அவங்கள கொண்டு வியாபார கூடுது என்ன சந்தையில் விற்கிறாங்க. அதை யார் வாங்குறது? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அண்ணனுடைய மகன் இவர் 10 குழந்தையை வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்ததில் கதீஜா நாயகி அன்பளிப்பு செய்யப்பட்டதில் ஒருத்தர் தான் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கதீஜா நாயகி ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்பு செய்கிறாங்க. இது என்னோட அன்பளிப்பு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸைதை தன் மகனாகவே மக்களுக்கு அறிமுகப்படுத்திட்டாங்க. மக்கள் எந்த அளவு சொல்லுவாங்கன்னா ஸைத் இப்னு முஹம்மது சொல்ல வந்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவு ரசூலுல்லாஹ் யான் பாரபட்சம் பார்க்கல, இந்த ஏற்றத்தாழ்வு பார்க்கல, பணம் வந்தவனே அடுத்தவனை குணம் மாறியெல்லாம் பார்க்கல. புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சமத்துவப்படுத்தி பேசுறாங்க, சமத்துவப்படுத்தி பார்க்குறாங்க. அப்போ ஹாரிசாவுக்கு கேள்விப்படுது மகன் வந்துக்கிட்டு இங்கே மக்காவில் இருக்கிறாரு, அதுவும் நல்ல பண்புள்ள ஒரு மனிதன்ட்ட இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்டால் எதையும் தந்து விடுவார் என்று அவரை பற்றி மக்கள் சொல்றாங்க. என்றாலும் தந்தை என்ற இடத்துல மகனை எடுக்கும்போது நிறைய சன்மானங்களோடு வர்றாரு. வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்கிறாங்க. சந்திச்சு சொல்றாங்க, நான் ஸைதுடைய வாப்பா, என் மகனை அழைத்து செல்ல நான் வந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப கவலையாச்சுது. மகனுடைய உரிமையோடு வளர்த்துட்டு வராங்க, எப்படி விட்டு கொடுக்கறது என்றாலும் சொந்த தகப்பன் கேட்கும்போது நமக்கு உரிமை இல்லையே. சொன்னாங்க, சரி உங்களோட மகன் வருவார். இப்போ வந்ததுக்கு பிறகு உங்களோட மகன் வந்தால் இங்கே தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம். மகன் வந்தால் இங்கே தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம், ஆனால் நான் எதுவும் பேச மாட்டேன் என்று சொல்கிறாங்க. அவள் ஸைதும் வர்றாங்க. அப்போ நபிகள் நாயகம் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, வாப்பா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. மகன் வந்தாச்சு. வந்த உடனே வாப்பா கண்டுட்டோம். என்ன நினைப்போம் நம்ம? பல வருஷம் வாப்பா தான் கட்டிப்பிடிப்போம். இவர் ஓடி போய் ரசூலுல்லாஹ் கட்டிப்பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு மகனே நான் வாப்பா தானே, வா என்னோட போவோம். அதெல்லாம் முடியாதுன்னுட்டாரு. அதெல்லாம் முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன். அட வாப்பா, நான் வா என்னோட போவோம். வரமாட்டேன்னுட்டாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் மகனே உங்களோட வர விருப்பம் இல்லை என்றால் நான் அனுப்ப மாட்டேன்னுட்டாங்க. இப்போ பாருங்க, வாப்பாவை கண்டு மகன் ஒளிவானா?
ஏன்னா ரசூலா வளர்த்தது அப்படிங்க. அன்பு கொட்டி வளர்த்தாங்க, அன்பாலேயே மூழ்கடிச்சாங்க. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை பாதுகாக்க தன் உயிரை அடமானம் வச்சாங்க. தாயிஃப்ல ரசூலா யாரை கூட்டிட்டு போனாங்க? இந்த ஸைதை தான் கூட்டிட்டு போனாங்க ரலியல்லாஹு அன்ஹு. என்ன சொன்னார்? ரசூலுல்லாஹி அவர்கள் அடிக்கும் போது நான் இடது பக்கம் வலது பக்கம் முன்னாடி பின்னாடி எல்லாம் வந்தேன், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை முழுமையாக பாதுகாக்க முடியாமல் போய்விட்டது என்று அழுகிறார். தன் உயிரை அடமானம் வைத்து அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்கான தேவை என்ன? ரசூலுல்லாஹ் அவர் மீது காட்டிய அன்புதான் காரணம். எனவேதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபியே நீங்கள் அன்பு காட்டாமல் இருந்திருந்தால் இந்த சமூகம் உங்களை விட்டு எப்பயோ ஓடி இருப்பார்கள். யாராச்சும் ஓடினாங்களா? பத்ர் யுத்த நேரம் 313 சஹாபாக்கள், ஆயுதம் கிடையாது, 700 பேர் ஆயுதத்தோட எல்லாத்தையும் பட்டாளத்தில் வந்திருக்கிறான். அன்சாரிகள் முஹாஜிர்கள் வெட்டணும் குத்தணும் கொல்லணும் நிற்கிறாங்க. அவங்களுடைய அந்த ஆதங்கம் ரசூல் அதெல்லாம் கணக்கெடுக்கல. அன்சாரிகள் பேசுறாங்க, என்ன அல்லாஹ் மூசா நபியை சமூகம் போன்று உங்களை பார்த்து நாங்கள் நீங்க பாக்குறீங்களா? இந்த கடலில் குதிப்போம் கூட நாங்கள் குதிப்போம். சுப்ஹானல்லாஹ், இதுதான் காட்டிய அன்பு. ரசூல் அன்புக்கு அவர்கள் கொடுத்த சன்மானம். அல்லாஹ்வுடைய தூதர் அன்பால் சமூகத்தை வளர்த்தவர்கள், அதிகாரத்தால் யாரையும் வளர்த்தவர்கள் கிடையாது. அதிகாரம் இருந்தும் பயன்படுத்தாதவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். உங்களுக்கு தெரியுமா ஒரு வரலாறு? அத்தீ இப்னு ஹாத்திம் என்ற சஹாபி உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு ஃபாதர். அவர் அத்தீ இப்னு ஹாத்திம் ஒரு ஃபாதர். எப்படிப்பட்டவர் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் முழிக்க கூடாது என்று விரண்டோடியவர். ஓடுற ஓட்டத்தில் தங்கச்சி மறந்து விட்டு போயிட்டாரு. அவர் சொந்த தங்கச்சியை மறந்து விட்டு ஓடிட்டாரு. தங்கச்சி நடு ரோட்டை பிடிபட்டுக்கிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொண்டு வரப்படுறாங்க. அழுதுகிட்டே இருக்கிறா. நீ ஏம்மா அழுகிற? என்னுடைய அண்ணன் என்னை விட்டுட்டு போய்த்தாரு, நான் என் அண்ணன்கிட்ட போகணும். சரி, அதுக்கே அழுகுறீங்க? அண்ணன்ட்ட தானே போகணும். சரி, உங்களை அனுப்பி வைக்கிறேன். ஏப்பா, இந்த யமனுக்கு போகிற பிரயாண கூட்டம் யாரு? இங்கே வாங்க, இந்த பெண்ணை அண்ணனிடத்தில் பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. எங்கேயாச்சும் நடக்குமா? நம்ம கருப்பா கண்டாலேயே கண்ண விதிக்கிறவன் அழகிய கண்ணாமனை உடையா போகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் மரியாதை கொடுத்தா என்ன சொன்னா? அதே அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு பெண்ணை நீ உரசுவதை விடவும் இரும்பு சம்மட்டியால் தலையில் அடித்துக் கொள்வது சிறந்ததுட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். எவ்வளவு பெரிய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு பெண்ணை நீ உரசுவதை விடவும், பஸ்ல போகலாம் அங்கே போக உரசுவோம் இல்லை, இந்த உரசலை விடவும் நீ சம்மட்டியால் தலையில் அடிப்பது சிறந்ததுட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப எவ்வளவு பாரதூரம் பெண்ணியதை பாதுகாக்கணும் என்ற கடமை எங்களுக்கு இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணை பாதுகாப்பாக அனுப்பினாங்க. அங்கே போய் சேர்றாங்க. நானாவை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச நானாவுக்கு நீ எல்லாம் மனுஷனான கன்னத்தில் ஒரு போடு போட்டுடுறாங்க. இப்போ நீ போகணும் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறதுக்கு. இப்போ நீ போகணும் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்கு. நீ என்னை விட்டுட்டு ஓடி வந்தாய், எனக்கு பாதுகாப்பு தந்த மகானவர். பெருமையாக பேசுகிறாங்க. ஆச்சரியமே இருக்கு. சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட ஒருத்தரையா நான் மிஸ் பண்ணிட்டேன்னு கவலைப்படுறாங்க. ரசூலா தேடி வர்றாங்க. ரசூலா மஜ்லிஸில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் புதுசாக வர்றாங்க. ரசூலா கேட்டாங்க, இவர் யார் அப்படின்ட்டு. அவர் தான் உங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஓடின அத்தீ இப்னு ஹாத்திம். அப்படியா? ரசூலா எழுப்பி போகிறாங்க. சுப்ஹானல்லாஹ், ரசூலா எழுப்பி போய்த்து அவர் கையை பிடிச்சிட்டு வாங்க எங்கள் வீட்டுக்கு போவோமே அப்படின்னாங்க. ஏங்க யோசிச்சு பாருங்க, இப்படி எவனாச்சும் முன்னுக்கு வருவானா? என்னடா எனக்காட நீ வச்ச ஆப்பு வைக்கிறேன்னா உனக்கு பெரிய ஆப்பு. நம்ம அப்படி தானே ஃபீல் பண்ணுவோம். நம்ம சேம் டு சேம் தான் நம்ம கொடுக்க பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொன்ன உடனே எழும்புறாங்க. எழும்பிட்டு அவர்கிட்ட போய்த்து அவரை கையை பிடிச்சிட்டு வாங்க எங்கள் வீட்டுக்கு போகணும்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது ஒரு மூதாட்டி எப்பா இங்கே வாயான்னு கூப்பிடுறாங்க. ரசூலா கொஞ்சம் நில்லுங்களேன் அப்படின்ட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போய்த்து அந்த அம்மாவோட பேசி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவங்களுக்கான வேலையை செஞ்சு கொடுத்துட்டு, சுப்ஹானல்லாஹ், ஒரு தலைவர் ஜனாதிபதி நடக்குமா, இன்றைக்கு பள்ளி தலைவனாக இருப்பான். மௌலவி வா, இதான் குப்பை கிடைக்குது,
மோதி வா, இதான் இப்படி இருக்குது, ஒற்றை இருக்குது, இதுதான் நம்ம. அல்லாஹ் அப்படி அல்ல. வர்றாங்க, ஒருத்த ஆட்டை வச்சுட்டு கத்தியை வச்சுட்டு என்னடா பண்ணுற யோசிக்கிறார். என்னையா எப்படி அறுக்க, இங்கே வாயாண்டு பிடிச்சி அறுத்து குடிச்சு கொடுத்து சொல்ல போனாங்க. ஆச்சரியம். அல்லாஹுடைய தூதர் எல்லா இடத்திலும் முன்மாதிரியாக இருந்தாங்க. அப்போ அந்த பெண்ணோட பேசிட்டு அவங்களுக்கான விஷயத்தை செஞ்சு கொடுத்துட்டு, சரி இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு போவோன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன அல்லாஹுடைய தூதர் வீட்டில் ஒரே ஒரு விரிப்பு தான். அல்லாஹுடைய தூதர்கிட்ட ஒரே ஒரு விரிப்பு தான். அந்த விருப்பை அவருக்கு விரிச்சு நீங்க உட்காருங்க, ரசூல கீழே உட்காருங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னாங்க. அதை பார்த்துட்டு நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான்னாங்க. ஏன்? ஒரு முஃமின் விருந்தாளியை கண்ணியப்படுத்துவதில் பெரிய ஆளா இருப்பான். ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு தலைவர், ஒரு நபி தன் விருந்தாளியை இப்படியா உபசரிப்பார்? இது அல்லாஹ் சொல்லுகிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹுடைய தூதரிடத்தில் எல்லா விதமான முன்மாதிரியும் இருக்குது, எவனும் குறைபிடிக்க முடியாது. எந்த அளவு தூரம் என்றால், எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் நடந்து கொண்டவங்க அல்லாஹுடைய தூதர். அது மிகப்பெரிய நட்பண்பு. இல்லை நமக்கு ஏதாவது டென்ஷன் வந்தால் புள்ள கிட்ட வரையலாது, பொண்டாடி கிட்ட வந்து சிரிக்க இயலாது, அரஞ்சன் அப்படின்னு நம்ம 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 எக்ஷன் அப்படி தானே இருக்கும். ஒரு டென்ஷன் ஆகிட்டா போதும், யாரும் கிட்ட வரையலாம், டேய் பெய்த்திராதடா அந்த மனுஷன் எந்த மூலம் பண்ணி இப்படி தான் பயம் தாட்டுவாங்க. அல்லாஹுடைய தூதர் என்ன பெரிய டென்ஷன் வந்தாலும் சும்மா கூலாக நிற்பாங்க. யுத்தத்துக்கு போகிறாங்க, ரசூலுல்லாஹுவும் சஹாபாலும் யுத்தத்துக்கு போகிறாங்க. அப்போ ஆயிஷா நான் கேட்குறாங்க, அல்லாஹ் தூதரே ஓடி பார்ப்போமான்னு கேட்டாங்க. ஓடி பார்ப்போமாவா? நம்மளை இப்போ பார்த்துக்கலாம், நம்ம மாமியா வீட்டுக்கா போகிறோம், யுத்தத்துக்கு போகிறது மாமியா கூடா? வெற்றி தோல்வி, சாவு வாழ்வு, நீயா நானா, எந்த பிரச்சனைக்கு தீர்வு காண போகிறோம்? இதுக்குள்ள ஓட்ட பந்தயம் இவங்க எப்போ அங்கே இதான் நம்ம முடிவு. வந்துட்டாங்க நேர காலம் தெரியாமல் பேசுகிறதுக்கு. நம்ம அப்படித்தாங்க நம்ம ரியாக்ஷன் இருக்கும். அல்லாஹுடைய தூதரை சொன்னாங்க, ஏப்பா நீங்களாம் முன்னுக்கு போங்க அப்படின்னாங்க. சஹாபாக்களை பார்த்து நீங்களாம் முன்னுக்கு போங்க அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் ஆயிஷானே ஓடுறாங்க. உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு யுத்த தலைவரை காண முடியுமா? சமத்துவம் பேசும் தலைவனை காண முடியுமா? இன்றைக்கு மக்கள் அழிக்க போடு, நான் தான் சமத்துவ சமாதானம் இது வாழ்றான் குறுக்கு போய நாடு நாளா இது குண்டை போட்டு மக்கள் அழிக்கிறானா, எனக்கு தான் நோபல் பரிசு வேணுன்றான். சைக்கோக்கெல்லாம் தெரியாது கொஞ்சம் பேர். இப்போ அப்படிதான் சில சைக்கோக்கள் அலையுது. நான் சமாதானம் நீதுவான். உன்னை யாரும் சமாதானம் கொண்டு வர்றது? சமூகத்தை கெடுக்கிற நீ தான், சமூக பொருளாதார நாசமாக்க நீ தான், உனக்குன்னு சமாதான புறாவனை தரணுமோ? அல்லாஹுடைய தூதர் பாருங்க, அல்லாஹுடைய தூதர் பாருங்க, நீங்களாம் ஓடுவா அப்படி ஓடி விளையாடுறாங்க. அதான் அல்லாஹுடைய தூதர். இப்படி அல்லாஹுடைய தூதர் எல்லா இடத்திலும் தன்னுடைய சுமையை விடவும் தன்னுடைய டென்ஷனை எல்லாம் கலைத்து தன்னோடு இருப்பவனை எப்படி கையாளணும் என்று ரசூலா பார்த்தாங்க. அது மட்டுமா, சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, சின்ன பிள்ளைங்க, அந்த சின்ன பிள்ளைங்க ரசூலா விளையாட விதம் தெரியுமா? ஆச்சரியப்படணுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக மதீனாவில் நடந்து போகிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களும் சின்ன மதீனத்து அன்சாரி பிள்ளைகளும் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. இதை கண்டோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, சலாம் சொல்லி தலையை தடவுவாங்க. அன்றைக்கு தன் பேர பிள்ளையை கண்டுட்டு இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவர் ஏலான்னு மறுக்கிறாரு. ரசூல்லா அவரை விரட்டுறாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியம். ரசூல்லா விரட்டி அவரை பிடிச்சி தோளில் வச்சுட்டு இப்போ வாங்க நம்ம போகலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படிப்பட்ட தலைவர் எங்கேயாச்சும் பார்க்கலாமா? இப்படிப்பட்ட பண்புள்ள மனுஷன் எங்கேயாச்சும் பார்க்கலாமா? இன்றைக்கு சில பேருக்கு பள்ளி பொறுப்பு கொடுத்தா என்னமோ ஃபிரௌன் ஆட்சி பிடிச்ச மாதிரி பள்ளி நடத்துகிறாங்க. மௌலைமாரவங்க நடத்துறது கிடையாது, மௌலைமாருக்கு சம்பளம் கொடுக்குறது. நான் உங்களை குத்தம் சொல்லலை, உலகத்தை மேக்சிமம் அதான் நடக்குது. அல்லாஹுடைய தூதர் எந்த அளவு தூரம் நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? எந்த அளவு தூரம் ரசூலா இறங்கி போனாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேர் ரசூலாட்ட வர்றாங்க. இந்த அன்பின் உச்சகட்டமும் ரசூலோட பண்பாட்டின் உச்சகட்டத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. 3 பேர் வர்றாங்க. யாரு? மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அவர்களும் அவர்கள் சேர்ந்து 2 பேரும். அல்லாஹ்வின் தூதரே ரொம்ப கஷ்டம், தின்ன குடிக்க ஒன்றும் இல்லை. அவர் ரசூலா சொன்னாங்க, இங்கே பாருங்கள், மதீனா பள்ளியில் தங்கிக்கங்க, பள்ளியில் தங்கிங்க. இந்த ஆட்டு தான், இந்த ஆடு மட்டும்தான் இருக்குது, இந்த ஆட்டில் வர பால் உங்கள் 3 பேரோட சேர்ந்து எனக்கும் அப்படின்னு ரசூலா எக்ரிமெண்ட் அடிச்சிட்டாங்க.
இந்த ஆட்டில் வர பால் தான் நமக்கு சாப்பாடு, சரிங்களா? அப்போ நீங்கள் 3 பேரும் குடிக்கணும், எனக்கும் இருக்கணும். அப்போ அப்படி வளமையாக போயிட்டு இருக்குது. ஒரு முறை மிக்தாத் ரலியல்லாஹு பசி தாங்க முடியல. அங்கே 2 பேரும் குடிச்சிட்டு தூங்கிட்டாங்க. இவரும் ஒரு டம் அடிச்சிட்டாரு. ஆனால் பசி தாங்க முடியல. என்ன செய்தான் வந்தான், ஏப்பா அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனையோ இடங்களுக்கு போயிட்டு வர்றவர், அவன் அதை கொடுத்துருப்பான், சாப்பிட்டுருப்பாங்கல்ல, பசி வைத்திருக்கும் இல்லை. அப்போ உனக்கு இந்த பால் தான் அவருக்கு தேவையாகும், குடிச்சிட்டு பசியை போய் தூங்குப்பா அப்படின்னுட்டான். இவரும் பார்த்தாரு, ஆமாம் ரசூலுல்லாஹ் எல்லாம் போய் சந்தோஷமாக பேசுவாங்க, கதைப்பா வருவாங்கல்ல, அப்போ ஏதாவது குடிச்சிட்டு வருவாங்கன்னு நினச்சிட்டு பாலை குடிச்சிட்டார். குடித்தது பின்னாடி செய்தான் வந்து, அடா படுபாவி, அல்லாஹ்வுடைய தூதர் பாலை குடிச்சிட்டு அவர் வந்து பார்த்து பால் இல்லாட்டி ஒன்று கையேந்திட்டான்னு உன்னோட வாழ்க்கையே நாசமாக போய்த்திருமாடா, உன்னோட மர்ம வாழ்க்கையே நாசமாக போய்த்திருமாடா. இப்படிப்பட்ட தூரம் ஏற்கனவே குடிக்க சொன்னவன் அவனு குடித்தது பிறகு மாற்றி விட்டான் ஃப்ளைட்டை. இதுதான் சைத்தான வேலையை. சைத்தான் வந்து வழிகெடுப்பான், அவன் நமக்கு உபதேசம் பண்ணுவான். நம்ம வழிகெடுத்து விட்டா கெட்டுட்டோம்னா இன்னி அகாபுல்லாஹ ரப்பல் ஆலமீன் ஓடிடுவான். இது அவனுடைய பாலிசி. நம்மளை நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறான், கொஞ்சம் பேர். சரி வாங்க அதை விடுங்க, இப்போ வாங்க நம்ம சப்ஜெக்ட்டுக்கு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழிச்சிருப்பவங்க பதில் சொல்கிற மாதிரியும் தூங்குறவங்க டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரியும் ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லிட்டு வருவாங்க. வந்தால் எப்படின்னு 2 ரக்காத் சுன்னத் தொழுவாங்க. தொழுதுட்டு போய் பால் கோப்பையை பார்க்குறாங்க, பால் போச்சு, பால் இல்லை. இப்போ மிக்தாத் ரலியல்லாஹு நாங்கள் அப்படி போகிற மெதுவாக பார்க்குறாங்க, அப்படி போத்திடுறாங்க. திருப்பி பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் கையை தூக்குறாங்க. அச்சோச்சோ வாழ்க்கை போச்சுட்டாரு. ரசூலுல்லாஹ் கையை தூக்கின உடனே என் வாழ்க்கை போச்சுட்டாரு, யா அல்லாஹ் பரக்கத் செஞ்சு விடுவாயாகன்றார். இதை கேட்ட மிக்தாத் ரலியல்லாஹு அவர்களுக்கு இப்படி தூக்கினார் பெட்ஷீட்டை, சர்ன்னு போகிறாரு, கத்தி எடுத்தார், போகிறாரு. எதுக்கு? அந்த ஆட்டை எடுத்து ரசூலுல்லாஹ் சாப்பிட வைக்க. அவர் விட்டு ஆடாது இல்லை, ஆடு அவரை விட்டு ஆடாது, அவருக்கு பால் குடிக்கிறத வச்சு ஆடு அறுக்க போகிறாரு. இப்படி போய் பார்க்குறாரு, மடி இந்த சைஸுக்கு இருக்குது. ஆச்சரியப்பட்டாரு. ரசூலுல்லாஹ் கேட்ட துவா அங்கே உடனடியாக பிரதிபலிக்குது. உடனடியாக போய்த்து கோப்பையில் ஃபுல்லாக கறந்துட்டு வந்து அல்லாஹ்வின் தூதரே பாலை குடிங்கன்றாரு. ரசூலுல்லாஹ் சரி நீங்கள் குடிங்க அப்படின்னாங்க. யோசிச்சு பாருங்க, பின்னாடி வரலாறு ஜோக்காக இருக்கும், அது தேவையில்லை. இந்த இடத்துல பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்துக்கிட்டாங்க, எப்படி நடந்துக்கிட்டாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ இந்த அல்லாஹ்வுடைய தூதர் பண்பு தான் எங்களிடத்தில் வர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்கிறார்கள். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே யாரையாவது தஅவாவுக்கு அனுப்பினார், யாரையாவது யுத்தத்துக்கு அனுப்பினால், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா பஅஸ அஹத மின் அஸ்ஹாபிஹி ஃபீ பஅதி அம்ரிஹி, தனது வேலைக்காக வேண்டி யாரையாச்சும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தால், ஃபகால அவர்கள் சொல்லுவார்கள், பஷ்ஷிரு மக்களுக்கு நன்மாராய மனசு நிம்மதி அடைகிற மாதிரி பேசுங்க, ஒலா துனஃபிரு உங்களை கண்டு அவங்களை விரண்டோடு வைத்து விடாதீர்கள், ஒயஸ்ஸிரு அவங்களுக்கு சாஃப்டான அடிப்படையில் காரியங்களை சொல்லிக் கொடுங்க, ஒலா துஅஸ்ஸிரு அவங்களை கஷ்டப்படுத்திடாதீங்க. இதுதான் இஸ்லாம். நீங்கள் ஒரு பள்ளிக்கு இமாம் எடுத்தால் இமாமுக்கு ஜப்பு என்னவோ அதை கொடுக்கணும், முஅத்தின் எடுத்தால் முஅத்தினுக்கு ஜப்பு அதை கொடுக்கணும், கிளீனர் எடுத்தால் கிளீனிங் வேலையை கொடுக்கணும். மௌலவி தான் டொய்லெட் கழுவுறது, மௌலவி தான் அது செய்கிறது, மௌலவி தான் எல்லா வேலையும் செய்கிறது. மௌலவிண்டா யார்? உங்களோட இமாமு, உங்களோட தலைவர். உங்களோட தலைவரை டொய்லெட் கழுவுறது நியாயமா, நேர்மையா, இது தர்மமா? அப்போ எனவே இஸ்லாத்தில் உள்ள பண்பு என்ன தெரியுமா? பள்ளி தலைவர் தான் உங்கள் சமூகத்தில் உங்களுக்கான தலைவர். அவர் விடயத்தில் நீங்கள் மரியாதை செலுத்த வேண்டும், அவர் விடயத்தில் அவர் சொல்வதற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். அதுதான் பள்ளி இமாமுடைய கடமை, அவர் உரிமை அது. அப்போ இப்படி இஸ்லாம் நம்மளை அழகுற வழிகாட்டி இருக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகள், இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகள் ஏராளம் இருக்கின்றன. ஒரு 10 நாள் தலைப்பு போட்டால் கூட இதே தலைப்பை பேசிட்டு போய்த்துருவேன் நான், அவ்வளவுக்கு இருக்குது, மலிந்து வைத்து கிடக்கிறது. சீசனுங்க காய்க்கிற மாங்காய் மாதிரி காய்ச்சி கிடைக்கும், எதடா விற்கிறது, எதடா சாப்பிட்றோன்னு நினைக்கவும் இல்லை. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்வில்
முன்மாதிரிகள் நிறைந்து கிடக்கின்றன. எனவே ஒரு சில விடயங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்டினோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதருடைய முன்மாதிரியில் நீங்கள் பயணிங்கள் என்று சொல்கிறானே, அந்த முன்மாதிரியில் உள்ள சமூகமாக நாங்கள் மாறுவோம். எங்களுக்கு கீழால் உள்ளவர்கள் விடயத்தில், எங்களுக்கு பொறுப்புக்கு கீழால் உள்ளவர் விடயத்தில் மரியாதையாக நடந்து கொள்வோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் மாற்றுவானாக. ஹாதா இல்மி வல் இல்மு இந்தல்லாஹ் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது